இந்த மாலை விளைக்க நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்திலும் கர்த்தாவை இந்த இடத்துல கூடி வரை கிருபை செய்து தேவனுடைய வல்லமையினால் எங்களுடைய கட்டி கொடுத்து இந்த ஆராதனை கருத்துக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் உண்மை துதைத்து ஆராதிக்க கிருபை கொள்ளும். அந்த சிறிய பிள்ளைகளில் பெரியவர்களை சொன்ன பிரசனங்கள் வந்து வரட்டும். இன்றைய நாள் ஊழியங்கள் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரரை ஒப்புக் கொடுக்கிறோம். வார்த்தை கொடுக்குற ஊழியக்காரன் ஒப்புக் கொடுக்கிறோம். படையிடத்த சகோதரனை ஒப்புக் கொண்டு ஜெபிக்கிறோம். இந்த இடம் முழுக்க தேவ பிரசனத்தை அழைத்துக் கொள்ள வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் தாமை கூட இந்த ஆராதனை பொருட்படுத்தப்படி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே ஆமென். சபையாக எல்லோரும் இணைந்து ஜெபிப்போம். உலகம் அங்கு நடந்து கொண்டிருக்க ஆராதனைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உலகம் எங்கிலும் நடந்து கொண்டிருக்க ஆராதனைகள் ஸ்தோத்திரம் ஆண்டவர். நடந்து கொண்டிருக்க ஆராதனை நடக்க போற ஆராதனைகள் ஸ்தோத்திரம் ஆண்டவர். நடந்து கொண்டிருக்க ஆராதனை காரியங்கள் செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தாவே இந்த நாட்களில் ஆண்டவர் சபை கூடி வந்து தேவ பிள்ளைகள் ஆராதிக்க தேவனுடைய வல்லமையும் பிரசன்னம் கடந்து வரட்டும். கர்த்தாவே ஊழியக்காரர்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஊழியக்காரர் ஒவ்வொருவரும் ஆண்டவரை இந்த நாளில் தேவனுடைய வார்த்தை எடுத்து சொல்லும் பொழுது தேவ பிரசன்னத்தினால் ஜெபிக்கிறோம். கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். புறப்படுத்த நடத்தும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே ஆமென். சங்கீதம் வாசிக்க போகிறோம். சங்கீதம் சங்கீதத்தை Psalm 137. Ein Lied für die Pilgerfahrt nach Jerusalem. Lobt den Herrn, all ihr Diener des Herrn, die ihr nachts im Hause des Herrn steht. Erhebt eure Hände im Heiligtum und lobt den Herrn. Der Herr, der Himmel und Erde gemacht hat, segne euch von Jerusalem aus. Amen. சங்கீதம் 134 பாவமான சங்கீதம். இதோ இராக்கங்களில் காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கும் கர்த்தரின் ஊழியக்காரர்கள் நீங்கள் எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள். உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். வானத்தில் பூமியை உண்டாக்கின கர்த்தர் ஜீவனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென். தேவனை துதிப்போம். தேவனை ஆராதிப்போம். முழுமனப்பட்டவராக தேவனை துதிக்கப்படும். தேவனுடைய பிரசன்னத்தை காண்போம். அவர் சகோதரர் மத்தியில் தேவனை துதித்து பாடுவோம். இணைந்து நாம் பாடல்கள் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எங்கள் நோய்களை குணமாக்கினார். எங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டுக் கொண்டார். எங்கள் வருஷத்தை இரக்கங்களினாலும் கிருபையினாலும் முடிசூட்டினார். எங்கள் வாயை நன்மையினால் திருப்தியாக்கினார். எங்கள் வயதை கடுகு கோப்பான வாழ்வதாக்கினார். அது தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்க ஆரம்பிப்போம். நன்மைகளை நினைத்து பார்ப்போம். எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை செய்த கர்த்தரை முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அவர் துதிக்க ஆரம்பிப்போம். இதுவரை உதவி செய்த வினேசரே, இதுவரை தேவைகளை சந்தித்த யோவாயிரே, சுகந்தந்த யோவராபா, பெலந்தந்த சடா, சமானந்த யோவாசாரோ, எங்களை கண்ணோக்கி பார்க்கிறோமே, எங்களை பரிசுத்தமாக்குற யோவாமைக்காவே, எங்களுக்கு நீதி நியாயம் யோவாசிச்சேன். இறக்கமுள்ள தேவனாயே இவள தேவனாயே சாய் உண்மையுள்ள தேவனாயே ஏவலோல் மகாதேவனே ஏவி போல் வல்லமுள்ள தேவனே ஏவலாம் சதாகாரம் உள்ளவரே உண்மையை நன்றியோடு துதிக்கிறோம். நீ செய்த நன்மைகள் எண்ணி முடியாதவைகள், நீ செய்த நன்மைகள் கணக்கில் அடங்காதவைகள், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்தவரே, ஒரு தாயை போல எங்களை தேற்றினவரே, ஒரு தந்தையை போல எங்களை தோளிலே சுமந்தவரே, இதுவரை செய்த நன்மைகளுக்காய்
நிரப்பின ஆவியானவரே, பவுலை நிரப்பின ஆவியானவரே, பர்னபாவை நிரப்பின ஆவியானவரே, ஸ்தேவானை நிரப்பின ஆவியானவரே, யோசுவாவை ஞானத்தின் ஆவியினால் நிரப்பினவரே, ஆவியானவரே, நீங்க வரும் பொழுது புதுபலன் அடைவீர்கள் என்று சொன்னவரே, நீரே எங்கள் பலத்தின் ஆவியானவர், ஞானத்தின் ஆவியானவர், ஞானத்தை உணர்வை மரணம் ஆவியானவரே, ஆலோசனை பலனை மரணம் ஆவியானவரே, அறிவை கத்தரித்து பயப்புற வைத்தே மீண்டும் மீண்டும் ஆவியானவரே, உண்மை வரவேற்றோம். அல்லேலூயா. ஆவியானவர் வரும் பொழுது புதிய பலன் அடைந்தார்கள். பயத்தோடு இருந்தவர்கள், அறைகளை பூட்டிக் கொண்டிருந்தவர்கள், ஆவியானவர் வந்த பொழுது அவர்கள் புது பலன் என்று தைரியமாய் சாட்சி சொன்னார்கள். அந்த ஆவியானவர் வரவேற்போம். அல்லேலூயா. வர வேண்டும் தேவ ஆவியே, என் உள்ளத்தை நிரப்பும். வர வேண்டும் தேவ ஆவியே, என் உள்ளத்தை நிரப்பும். ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை ராஜனுக்கே, ஆராதனை
பரிசுத்தாவின் ஊற்றுறான் ரோமரிலே பவுல் எழுதுகிறார். அவர் அந்த ஆவியானவரை வரவேற்கும். தேவ அன்பை எங்கள் இதயங்களை ஊற்றும்படியா இந்த 2வது அடியத்திலிருந்து பாடுவோம். அறிவு கேட்டாத பரிசுத்தாவியானவரே தேவன் மீது எங்களுக்குள்ளே ஊற்றுகிறவரே, சிவானுக்குள்ளே ஊற்றினவரே, சிவானை கல்லறிந்து கொள்ளும் பொழுது உம்மை நோக்கி மன்றாடினானப்பா. எதிர்களை நேசிக்கிற அந்த அன்பு, அந்த அன்பை எங்களுக்குள்ளே ஊற்றுங்கப்பா. பரிசுத்தாவியானவரே தேவன் மீது எங்களுக்குள்ளே ஊற்றுங்க. ஆவியானவரே வாருங்க. ஆவியானவரே பேதுருவை நிரப்பினவரே, அவரை நிரப்பினவரே, பர்னபாவை நிரப்பினவரே, ஸ்தேவானை நிரப்பினவரே, யோசுவாவை ஞானத்தின் ஆவியினால் நிரப்பினவரே, உடைய வல்லமையினால் நிரப்புங்க. உடைய அபிஷேகத்தினால் நிரப்புங்க. உடைய கனிகளாகிய அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் போன்ற கனிகளால் எங்களை நிரப்புங்க. ஆவியின் வரங்களை தந்து ஊழியங்களை பயன்படுத்துங்க. ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவனத்து வசனம், விசுவாச வரம், குணமாக்கு வரம், அற்புதங்களை செய் சக்தி, தீக்கசவரைக்கரம், ஆவிகளை பகுத்தவரம், ஆவியினாலே பற்பல பாசங்களை பேசுகிற வரங்களை தந்து ஊழியங்களை பயன்படுத்துவீராக. ஆவியானவரே உம்மை வரவேற்கிறோம். Amen.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்தை வரவேற்றுக் கொள்கிறோம். ஆகவே போனில் அடுத்த இளமைக்கு போனோம். இந்த நாளில் தேவனுடைய சமூகத்தில் பிள்ளைங்களுக்கு அறியத்தந்து நாங்கள் தெரிவிக்க போகிறோம் பிறந்தவர்களுக்காக. ஆகவே அடுத்த 29ஆம் தேதி பக்நாட்டில் வழக்கம் போல ஒரு வருடமும் நடைபெறுறது. இந்த முறை இளைஞர்களுடைய வர்ஷிப்புகள் டொச்சில் நடக்கும். அவருடைய பிள்ளைகளும் வருவார்கள். ஆகவே அவர்களுடைய வர்ஷிப்பை அடுத்து நாங்கள் அங்கே சாப்பிட்றதுக்கு இறைச்சி சுட்டு சாப்பிடுவோம். தமிழ் அப்படி தான் இறைச்சி சுட்டு சாப்பிடுவோம். இறைச்சி சுட்டு சாப்பிடுவோம், கீழ் பாடி போடுவோம். அதே வரலாம் 12 மணிக்குலேருந்து 18 மணி மட்டும் இருக்கும். ஆகவே செஞ்ச வரை கூட்டி பாருங்க, சரியாக அறிவிங்க, கட்ட கூட இதை வழிநடத்துவார். ஆகவே இப்பொழுது நாங்கள் பிறந்தநாளோட காட்சியம் பண்ணணும். உங்களை பிறந்தநாளில் பிறர் வாங்கும். நேற்று சென்ற முறை ஆண்டவர் விதமாக அவரை கொண்டு வந்தார். ஆகவே இந்த நாட்களில் ஜெபம் பண்ண போகிறோம். ஜெபம் பண்ணி இந்த அறிக்கை இவங்க நாமத்தை எல்லோரும் ஜெபம் நாடுகளும் ஆண்டவரே சகோதரனுக்கு நாங்கள் ஒரு மனப்பட்டு சபையோராய் ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுகிறோம். கடந்த ஆண்டு முழுவதும் கடினடி கூட பாதுகாப்பு படை நடத்தி வந்த தேவன் ஆண்டவரே, கர்த்தாவே நீர் ஆண்டவரே ஜெகோவா ரப்பா சுதந்திரம் ஆண்டவரே, அப்பா கொண்ட கடந்த வாரம் ஆண்டவரே நீங்கள் நம்மளோடு கூட இருந்து அற்புத விதமாய் ஆண்டவரே நீர் ஆண்டவரே அப்பா எல்லாவற்றையும் கூட இருந்து நடத்தி இன்றைக்கு தேவ சமூகத்தை நீர் கொண்டு வந்து நிறுத்தின பெரிதான கிருபைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உடைய புதிய கிருபைக்கு தாங்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. பலவீனத்திலே பலன் பூரணமாய் விளங்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவருடைய பிரகாரங்களிலே செலுத்திருப்பார் வேண்டும். அவர் முதல் வயதிலே கணிதம் புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி ஆண்டவரே நீர் ஆண்டவரே கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவருடைய ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பட்டபடி ஆண்டவரே அப்பா சரீரத்திலே பலனும் ஆண்டவரே ஆவி ஆத்மா சரீரத்திலே புது பலனும் கண்டிட்டு ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தினுடைய பிரசன்னமாக்கி உண்மையில் திருவையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தினுடைய உண்மையை பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கல்லடைக்கிறவர். இயேசு நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இவன் நல்ல பிதாவே. அடுத்து நாங்கள் தேசங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். கூட வழக்கம் போல நாங்கள் தேசங்களுக்காக ஜெபம் பண்ணி சிறிய வசனங்களை சொல்லவும் காணிக்கை கொடுப்போம். நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். இப்போ தேசங்களுக்காக அப்படி சவன் வழக்க மாட்டோம். அடிமையாக இருக்க அந்த அடிமைத்தனத்துக்கு விடுதலையாக ரட்சிப்பீராக. அவர் சிவதேயத்தை ரட்சிப்பீராக. தேசத்தில் எனக்கு யுத்தங்கள் ஓய வேண்டுமே, அமைதி சமாதானம் உண்டாவதுமே வேண்டாம். கர்த்தரே தேவன் நீரே மெசியாவே, அவர் தேசம் அறிந்து வேண்டுமே வேண்டாம். உடைய கருத்தில் ஒப்புத்தவரை ஜெபங்களை கேட்டு கத்த பெரிய ஆளுங்களை சேர்ப்பதற்காக நன்றி சொல்லும். பாக்னா சபை சுயசாதவை ஒப்புத்தவரை என் சபையை நான் கட்டுவேன். பாரத்தின் வாசல் மேற்கொள் சின்னவரை இசையா 60-22 சின்னவன் 1000 சங்கியும் வெள்ளத்தில் ஆலயமாவார். கர்த்தராக நான் வீட்டகாத்தி விரும்பாச்சிவன் துணையை சீக்கிரம் 36-37 இஷ்டவிட்டாய் நான் கணக்கில் நீங்கள் விண்ணப்பம் பண்ணுங்கள். அப்பொழுது சிலை மந்தகளோடு சிலை மந்தகளோடு பெருகச் செய்கிறார். சபை ஆசிரியத்து தனி பெருகச் செய்கிறார்.
வாசகத்துக்கு காத்துக்கொள்வீராக. உங்கள் பிரகாசம் கிருபையாயிருப்பீராக. உங்களுடைய பிரசனமாகி சமாதானத்தை கட்டுகிறார். இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். நாங்கள் இப்பொழுது உற்சாகமை கொடுக்க ஜெபம் பண்ணி சிறிய வந்து வசனங்கள் சொல்ல கேட்போம். அன்பான கர்த்தாவே, உற்சாகமை கொடுக்கிறோட சொல்படி உற்சாகமானதோடு நான் கொடுக்க எங்களை வைத்ததற்காக நன்றி. இந்த இடத்துல வந்து கர்த்தரை ஆராதிக்கிறோடு ஒரு உற்சாகமானதோடு கொடுக்க செய்யும். தேவன் தாமே சிறிய பிள்ளைகள் கொடு வசனங்களை சொல்ல ஞானத்தை கொடும். உங்களுடைய பரிசுத்தாவின் வல்லமையும் பிரசனம் கடந்து வேண்டும். இயேசுவின் நாமத்தில் நாம் ஜெபிக்கிறோம். இவன் நல்ல பிதாவே. ஆமென். வாங்க உள்ளே. சொல்லுங்க. And trust him, he will take care of you. உலகத்தில் இருக்கிறவர்களிலும் உங்களில் இருக்கிறவன் பெரியவர். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான மாலை ஆராதனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதித்து பாடினோம், உம்மை ஆராதித்தோம். பொழுது நம்முடைய வார்த்தையை கேட்க போகிறோம். அப்பா, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை மழையை நம்முடைய சிறுவை நிலையத்தில் மறைக்க கொடுக்கிறேன். ஜீவனுள்ள வார்த்தைகளை கொண்டு நம்மளோடு பேசும்படியாக ஏற்படுத்தி இயேசு நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறேன். நல்ல பிதாவே. ஆமென். செய்திக்கு ஆதாரமாக ஒரு வசனம் வாசிப்போம். பிலிப்பியர் 4:19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. என்னுடைய செய்தி வந்து குறைவுகளை நிறைவாக்குவார். குறைவுகளை நிறைவாக்குற தேவன். எப்படி குறைவுகளை நிறைவாக்குவார் என்றால், அவர் வந்து என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி. அப்படின்றால் அவருடைய ஐஸ்வர்யம் வந்து மகிமையின் ஐஸ்வர்யம். அந்த மகிமை செல்வம் ஐஸ்வர்யத்தினாலே எங்கள் குறைவுகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார் என்று வேதம் சொல்கிறது. எனவே தேவன் குறைவுகளை நிறைவாக்குற தேவன். கானான் கல்யாணத்திலே திராட்சரசம் குறைபட்ட பொழுது இயேசு அந்த திருமணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்த பொழுது இயேசுவின் தாயாகிய மரியாள் வந்து இயேசுவிடத்திலே சொன்ன பொழுது ஆண்டவர் அந்த இடத்திலே உனக்கும் எனக்கும் என்ன என்று சொன்ன பொழுது மரியாள் சொன்னார்கள், நீங்கள் சீசர்களை பார்த்து நீங்கள் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றது. அப்போ இந்த சீசர்கள் அதன்படி செய்த பொழுது அற்புதம் நடந்ததை நாங்கள் காணுகின்றோம். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அற்புதம் செய்ய வேண்டும் என்றால் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நாங்கள் செய்யும் பொழுது அற்புதங்கள் நமக்கு நடக்கும். எனவேதான் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். அப்ப எல்லா நன்மையான ஈவுகளும் பூரணமான வரமும் பரந்திருந்து இறங்கி வருவதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எனவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய குறைவு இரண்டு விதத்திலும், ஆன்மீகத்திலும் உலக பிரகாரமான சரீரப்பிரமான தேவைகளையும் ஆண்டவர் சந்திப்பார். அப்ப குறைவுகளை நிறைவாக்குவார் என்றால் அவருடைய அர்த்தம் வந்து நம்முடைய தேவைகளை எல்லாம் அவர் சந்திப்பாரார். இப்ப நமக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். எனவே நம்முடைய தேவைகளை எல்லாம் அவர் சந்திக்கிறது. அப்ப எப்படிப்பட்டவர்களுடைய குறைவுகளை நிறைவாக்குவார் என்று சொன்னால், முதலாவது நாங்கள் கடவுளுக்கு பயந்து அவருடைய வழிகளிலே நடந்து அவரை நாங்கள் தேடுகிறவர்களாக இருக்கணுமா. அவரை தேடும் பொழுது ஒன்றுமே நமக்கு குறைபடாது. சங்கீதங்களின் புத்தகத்தை நாங்கள் அதை வாசிக்கிறோம். 34வது சங்கீதம் 9-10 வாசிக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லப்படுகிறது. இப்ப நாங்கள் தேவனுக்கு பயந்திருக்க வேண்டும். அடுத்தது அவரை தேடுகிறவர்களாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஒன்றும் குறைவில்லை, ஒன்றும் குறைபடாது. அப்ப ஆண்டவருடைய சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும் சொன்னார். அதாவது இந்த உலகத்திலே எப்படி பட்ட பணக்காரராக இருந்தாலும் வசதி படைத்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் கூட ஐஸ்வர்யவான்கள் கூட ஒருவேளை தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடைக்கக்கூடிய நிலை வரலாம், வந்தாலும் ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது.
என்று நாங்கள் அவருடைய வார்த்தையை நம்பி அவர் நல்லவர் என்பதை நாங்கள் ருசித்து பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்றும் குறைவிடாத வண்ணம் அவர் நடத்துகிற தேவனாக இருக்கின்றார். அப்போ முதலாவது நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையிலே அவர் ஒன்றும் குறைவிடாத வண்ணம் அவர் நம்மை நடத்துகிறார் என்பதை நாங்கள் 23வது சங்கீதத்தை நாங்கள் வாசிக்கிறோம். சங்கீதம் 23:1-6 வரை வாசிப்போம். கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அல்லேலூயா. அப்ப இந்த சங்கீதத்திலே சொல்லப்பட்ட ஆரம்ப வசனம் சொல்வது கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்றால் அவருடைய அர்த்தம் என்ன? நான் குறைவுபட மாட்டேன் என்றதான் என்னுடைய அர்த்தம். தாழ்ச்சி அடையேன் என்றால் நான் கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறபடினால் நான் ஒன்றுக்கும் குறைபட மாட்டேன். அவரே என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை கொண்டு போய் விடுகிறார். ஆத்துமாவை தேற்றுகிறார். நீதியின் பாதையிலே நடத்துகிறார். நாங்கள் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று தாவீது சொல்கிறார். ஏனென்றால் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அது கோரும் தடியும் என்னை தேற்றும். சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி ஆயத்தப்படுத்தி தலையெண்ணினால் அபிஷேகம் பண்ணி நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழியை செய்கிற தேவன் நம்முடைய ஜீவனுடைய நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த ஆசீர்வாதமான இந்த சங்கீத வாக்குத்தத்த வசனங்களிலே நம்முடைய தேவன் நமக்கு ஒரு மேய்ப்பராய் இருக்கிறபடினாலே நாங்கள் ஒன்றும் குறைபட முடியாது. அப்ப ஆன்மீக வாழ்க்கையிலே வேதம் சொல்கிறது, யோவான் எழுதுகிறார், பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன் என்று. அப்ப முதலாவது ஆவிக்குரிய ஆன்மீக வாழ்க்கை நன்றாக இருந்தால் நம்முடைய சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்கள் நாங்கள் ஆவிக்குரிய காரியங்களை நாங்கள் முதலிடம் கொடுக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய மேய்ச்சலுக்குள்ளே நாங்கள் அடங்கி நடக்க வேண்டும். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று நாங்கள் தாவீதை போல நாங்கள் சொல்லும் பொழுது, அவரை எங்களுடைய மேய்ப்பர் என்று நாங்கள் எண்ணும் பொழுது, நாங்கள் அவருடைய மந்தைகள் ஆடுகள் என்று இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆன்மீக வாழ்விலே புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நடத்தி ஆத்துமாவை தேற்றி நீதியின் பாதையிலே நம்மை நடத்துகிற ஒரு நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார். எனவே ஆண்டவர் நமக்கு மேய்ப்பராய் இருக்கிறபடினாலே நாங்கள் தாழ்ச்சி அடைய மாட்டோம். அடுத்து நீங்கள் பார்த்தால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்திலே என்னதை சொல்லியிருக்கிறார்? 6:33 மத்தேயு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்ப நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும், இன்றைக்கு உலகத்திலே மக்கள் தேவனையும் தேவ ராஜ்யத்தையும் நீதியை தேடாமல் தேவைகளை தேடுகொள்ளாயிருக்கிறார்கள். அதனால்தான் இயேசுவால் அஞ்ஞானிகள் தான் அவர்களை நாடி தேடுகிறார். அப்ப நாங்கள் செய்ய வேண்டியது, நாங்களும் அவர்களை போல இருக்கக்கூடாது. நம்முடைய தேவைகள் என்ன என்று தேடிக்கொண்டு இருக்கக்கூடாது. தேவனை தேடும் பொழுது தேவைகள் பின்னாலே வரும் என்றதான் இயேசுடைய வார்த்தை. எனவே நாங்கள் தேவைகளை குறித்து நாம் கவலைப்பட வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்கிறார். இங்கே இதிலே பார்த்தால் இப்ப தேவைகள் என்னும் பொழுது மனிதர்களுடைய அடிப்படை தேவைகள். இப்ப உணவு, உறைவிடம், மற்றது உடுப்புகள், இதெல்லாம் அத்தியாவசியமான தேவைகள். அவைகளுக்கு எல்லாம் தேவன் எங்களுக்கு சந்திப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். எனவே நாங்கள் அதற்காக கவலைப்பட வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், இவர்களுக்கெல்லாம் தேவன் பிழை போட்டுகிறார் என்றால், அதாவது நீங்கள் விசுவசித்தவர்கள், அப்ப உங்களுக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்வார். தேவைகளை அறிந்திருக்கிறார். அதாவது அப்பொழுது இவர்களெல்லாம் கூட கொடுக்கப்பட்டது. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள், நாளைய தினம் அதற்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதன் பாடுகள் போதுமன்ற ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்ப அந்தந்த நாளுடைய அந்தன்றுடைய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் என்று ஆண்டவர் ஜெபத்திலே கற்றுக் கொடுத்திருக்கிறார்களோ.
இப்போ அனுதினமும் இன்றைக்கு எங்களுக்கு நாங்கள் தேவன் எங்களுடைய தேவைகளை சந்திப்பார், நாளைக்கும் அவரை சந்திப்பார். ஆனால் அனுதினமும் அவருடைய சமூகத்திலே நாங்கள் அவரை தேட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எனவே நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரை தேடும் பொழுது முதலாவது என்னுடைய வாழ்க்கை தேவனுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். தேவனுடைய ராஜ்யம் என்றால் அந்த ராஜ்யத்துக்கு ஒரு ராஜா இருக்கிறார், அது தேவன் அதை ஆளுகை செய்கிறார். எனவே அந்த ராஜ்யத்தின் பிள்ளைகளாகிய நாங்கள் அப்போ ஒரு நாடு என்று சொல்லும் பொழுது அந்த தேசத்துக்கு ராஜா இருக்கிறார், குடிமக்கள் இருக்கிறார்கள். அந்த குடிமக்கள் நாட்டு சட்டத்தை கீழ்ப்படுத்தி நடக்கும் பொழுதுதான் அந்த தேசம் நன்றாக இருக்கும். அதே போல தேவ ராஜ்யத்துக்கு ஆண்டவர் நம்முடைய நீதி சட்டங்களை அவர் எழுதி வைத்திருக்கிறார். அவருடைய நீதி என்ன என்பதை நாங்கள் கவனித்து நடக்கும் பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எனவே நாங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே முதலிடம் கொடுக்க வேண்டும். மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ மாத்தாளை குறித்து அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆனால் தேவையானது ஒன்றே. நமக்கு என்ன தேவை? தேவனையும் அவருடைய ராஜ்யத்தை நீதியையும் முதலிடம் வைக்க வேண்டும். அப்படி வைக்கும் பொழுது ஆண்டவர் எல்லா தேவைகளையும் நமக்கு சந்திக்கிற தேவனாக இருக்கின்றார். அடுத்தது நீங்கள் பாருங்கள், இயேசு மீண்டும் சொல்கிறார் லூக்கா 6ஆம் அதிகாரத்திலே 38வது வசனம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். கொடுப்பது என்பது ஆண்டவருடைய கட்டளை. எனவே இது நாங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் என்னுடைய மனம் ஒரு உதார குணம் உள்ளதாக, கொடுக்கக்கூடிய ஒரு மனம் உள்ளவர்களாக நாம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதனால்தான் கொடுங்கள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ஆண்டவர் முதலாவது நாங்கள் என்ன செய்கிறோம்? அதாவது இந்த உலகத்திலே ஆண்டவர் நம்மை எல்லாவற்றையும் நமக்கு தந்திருந்தால் நாங்கள் முதலாவது ஆண்டவருக்கு என்று ஆண்டவர் பாருங்கள், ஒரு காணிக்கப்பட்டு இருந்தது. அதில் ஒரு ஏழை விதவை தன்னிடத்தில் எல்லாவற்றையும் கொடுத்த பொழுது அதை ஆண்டவர் பாராட்டி சொல்லுகிறார் இல்லவா? ஐஸ்வர்யவான்கள் தங்களுக்கு இருந்ததிலிருந்து எடுத்து கொடுத்தார்கள், ஆனால் இந்த விதவையோ தனக்கு இருந்தது எல்லாவற்றையும் கொடுத்து விட்டாள் என்று சொல்லி. அப்ப தேவனுக்கு கொடுப்பதிலே நாங்கள் உண்மையுள்ளோம். அடுத்தது நாங்கள் யாருக்கெல்லாம் இல்லாதவர்களுக்கு கொடுத்தால் நமக்கு கூட கொடுக்கப்படும் என்றும் ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே நாங்கள் கொடுத்தால்தான் எங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் கொடுக்காமல் இருக்கும் பொழுது நமக்கு குறை வரும் பொழுது அங்கு ஒன்றுமே. அப்ப நாங்கள் ஆண்டுடைய வார்த்தை நாங்கள் நடக்கும் பொழுது, அதாவது வாங்குறது தான் ஆசீர்வாதம் என்று அநேகர் நினைப்பார்கள். ஆனால் அப்படி இல்லை. பவுல் சொல்கிறார், வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதுதான் பாக்கியம், நல்ல பிளஸிங் என்று. இப்போ நாங்கள் அது ஆண்டவர் அவருக்கு கற்றுக்கொடுத்தேன் என்று பவுல் சொல்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் நாங்கள் கொடுக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கும் பொழுது எங்களுடைய தேவைகள் எல்லாம் ஆண்டவர் சந்திக்கிற அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கின்றார். எனவே சுயநலம் உள்ளவர்களாய் நாங்கள் பாருங்கள், ஒருவன் சொல்லுகிறான் தன்னுடைய இந்த களஞ்சியத்தை எல்லாம் நுழைத்து, அதாவது எல்லா தானியங்களை எல்லாம் சேர்த்து ஆத்மாவோடு பேசுகிறான். ஆத்மாவே புசித்து குடி, உன்னுடைய ஆயுள் எல்லாம் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறான் சொன்ன பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார், மதிகடனே இந்த இரவு உன்னுடைய ஆத்மா எடுத்துக் கொள்ளப்படும். அப்பொழுது என்ன செய்வார்? உடைய ஜீவன் போனால் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால்தான் நாங்கள் சேர்த்து வைக்காமல் பெல்கொண்டு அப்பாடு வரையா சேர்த்து வைக்காதே திருடன் பறித்திடுவான், கொடுத்துடு கத்தருக்கே குறைவன்றி காத்திடுவார் என்று. அப்போ ஆண்டவருக்கு என்று நாங்கள் கொடுக்கும் பொழுதும் ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கும் பொழுதும் ஆண்டவர் நம்முடைய குறைகளை எல்லாம் அவர் நிறைவாக்கி நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிற தேவனாக இருக்கின்றார். அடுத்து நீங்கள் பார்த்தால் நம்முடைய இறுதி விருப்பங்களை கூட ஆண்டவர் நிறைவேற்றுகிற தேவன். இப்போ மனதில் எங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கு. விருப்பம் இருப்பது அது நல்ல தவறு என்று வேதம் சொல்லவில்லை. வேதம் எதை எச்சரிக்கிறோன்னு சொன்னால், அதாவது ஆசை, அளவுக்கு மிஞ்சின ஒரு ஆசை, அது இச்சி என்று வேதத்திலே சொல்லப்படுகிறது. அந்த இச்சிக்கிற இதுதான் பாவம். ஆனால் ஆசை என்பது எல்லா மனிதர்களுக்கும் பொதுவானது. தேவனை அறிந்திருக்கிறார். நம்முடைய விருப்பங்களை எல்லாம், சின்ன சின்ன விருப்பங்கள் இருக்கும் நமக்கு, அவைகளெல்லாம் அவர் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கின்றார். ஆனால் நாங்கள் ஒன்று மட்டும் செய்ய முடியாது. வேதம் சொல்கிறது, சங்கீதம் 37:4
கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அப்பொழுது இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்று சொல்லப்பட்டது. அப்ப எப்படி நாங்கள் கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாயிருப்பதனால என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன? ஆண்டவருக்கு நாங்கள் நேரம் செலவழிக்க வேண்டும். அவருடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருந்து, இப்போ சில காரியங்களுக்கு இப்போ டொச்சில் சொல்லுவாங்க காயினலூஸ், அப்படி சொல்லக்கூடாது. ஆண்டவர் காரியங்களுக்கு சேர்த்துக்கு போகணும் என்றால் காயினலூஸ் என்று சொல்ல முடியும். பைபிள் படிக்கணும் என்றால் காயினலூஸ் என்று சொன்னால் அது கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாக இருப்பதல்ல. இப்போ நாங்கள் கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாக இருப்போம்னா நாங்கள் உள்ளான மனதோடு விருப்பத்தோடு தேவ சமூகத்துக்கும் தேவனுடைய வார்த்தையும் அனுதினமும் நாங்கள் ஜெபத்திலும் ஆண்டவருடைய வார்த்தையை படித்து அவரோடு இருக்கிற அந்த உறவிலே நாங்கள் ஆண்டவரோடு நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்ற ஒரு அனுபவம் அப்படி எப்பொழுதும் இருக்கும் பொழுது ஆண்டவர் நாங்கள் ஜெபிக்காமலே உங்களுடைய தேவைகளை எல்லாம் அறிந்து அவர் சந்திக்கிறது. அவருடைய ஆதாரங்களை ஏதேனும் இடத்திலே படைத்து தேவன் அவர்களோடு உறவாடினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ தேவனுக்கு விருப்பமானது அதுதான், அவரிடத்திலே நாங்கள் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று. அநேகர் ஆண்டவரிடத்திலே கோபமாயிருப்போம். ஏன் கோபமாயிருப்போம்? நாங்கள் நினைத்தது நடக்காவிட்டால் ஆண்டவரோடு கோபமாயிருப்போம். அப்போ நாங்கள் எப்பவும் ஆண்டவரோடு கோபமாக இருக்கக்கூடாது. அப்போ நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம், நான் ஆண்டவரோடு மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்ற ஒரு அனுபவம் நமக்குள்ளே வாழ்க்கையில் இருக்குமாக இருந்தால் நாங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவரோடு இருக்கிற உறவு சரியாக இருக்குமா இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாம் நன்றாகத்தான் இருக்கும். இப்போ இன்றைக்கு அந்த உறவுக்கு அடிப்படை அன்பு என்று சொல்வார்கள் இல்லையா? எந்த உறவுக்கும் அடிப்படை அன்பு. குடும்பத்திலும் இருந்தாலும் சரி, எதிரில் இருந்தாலும் சரி, அன்பில்லாத உறவுகள் மேலோட்டமானது. ஆனால் அடிப்படையான அந்த அன்பு உறவுகளை இருக்கும் பொழுதுதான் அது வலுவானதாக இருக்கும். ஆண்டவரை நாங்கள் நேசிப்போமாக இருந்தால் நாங்கள் அவரோடு உறவை வைத்து அவரிடத்திலே நாங்கள் மனமகிழ்ச்சியாக இருப்போம். ஆண்டவரிடத்திலே மனமகிழ்ச்சியாக இருப்பது அதுதான். அதை நாங்கள் ஆண்டவரோடு நாங்கள் மனமகிழ்ச்சியாக இருக்கணும். அப்பொழுது அதனுடைய இருதயத்தின் விருப்பங்களை எல்லாம் அவர் நிறைவேற்றுவார் என்று இந்த சங்கீதத்தை நாங்கள் வாசிக்கின்றோம். அவர் சங்கீதம் 20 பார்க்க அவர் உன்னுடைய மன விருப்பத்தின்படி எல்லாம் செய்து அவர் தந்தருவாராக என்று சொல்லப்படுகிறது. அவர் மன விருப்பங்களை எல்லாம் நமக்கு நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன். அப்ப நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையிலும் நம்முடைய உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் நமக்கு அதாவது ஒன்றிலும் நாங்கள் குறைவுள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒன்று கிரியை செய்ய வேண்டுமாம் நமக்குள்ளே. அதை யாக்கோபு சொல்கிறார். வாசிப்போம். 1 அதிகாரம் 4வது வசனம். நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே பொறுமை பூரண கிரியை செய்ய வேண்டும். கர்த்தருக்காய் பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். சங்கீதம் 40 சொல்லப்படுகிறது. அப்ப பொறுமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறது. இதே யாக்கோபு 5ஆம் அதிகாரத்திலே 11வது வசனத்திலே அப்படி சொல்லப்படுகிறது. வாசிப்போம். இதோ பொறுமையாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்களாயிருக்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. ஹல்லேலூயா. அப்ப பொறுமையாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லிவிட்டு யாக்கோபு சொல்லுகிறார், யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார். யோபு பைபிள்ல யோபுடைய புத்தகத்திலே யோபுக்கு ஏற்பட்ட என்ன உபத்திரவங்கள் பாடுகள், அதை அவர் எவ்வளவு பொறுமையா இருந்தார். அப்ப கர்த்தருடைய செயலின் முடிவு என்ன? முன்னை விட இரட்டத்தனையான ஆசீர்வாதம் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு பொறுமை கிரியை செய்ய வேண்டும். அப்படி கிரியை செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் தேவன் நமக்கு அவர் நமக்கு கற்றுத் தருகிறார். சில காரியங்களை யோபுக்கு அனுமதித்தது போல நம்முடைய வாழ்க்கையில் சில விளைவுகளை ஆண்டவர் அனுமதிக்கிறார். நாங்கள் கேள்வி கேட்க முடியாது ஆண்டவரிடத்திலே. ஏழு என்று கேட்கிறதுக்கு நமக்கு உரிமை இல்லை. அப்போ இதையும் தாங்கும் இதயம் நமக்கு தேவை. அப்ப ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாகத்தான் செய்வார். எனவே நமக்கு தேவையானது பொறுமை. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பொறுமை கிரியை செய்யும் பொழுது ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ளே கிரியை செய்ய வேண்டியது பொறுமை என்று நாங்கள் பார்க்கின்றோம். எனவே
எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் பார்க்கும் பொழுது, அதாவது நாங்கள் வாழ்க்கையிலே சில காரியங்களை நாங்கள் வாழ பழக வேண்டும். வசதியாக இருக்கவும் நாங்கள் பழக வேண்டும், ஏழ்மையாக இருக்கவும் நாங்கள் பழக வேண்டும். பவுல் அதை சொல்லுகிறார். ஆண்டவர் அதை அவருக்கு ஒரு பயிற்சி போல செய்து கொடுத்திருக்கிறார். பவுல் இயேசு ஏற்றுக்கொள்ள முன்பதாக அவர் வசதி படைத்த ஒரு மனிதன். அவர் ஒன்றும் அவருக்கு உலக பிரகாரமான குறைவு இருந்ததாக இல்லை. பவுல் அதை நிருபங்களிலே எழுதுகிறார். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே வந்த பிறகு ஆண்டவர் அவருக்கு பயிற்சி கொடுக்கிறார். வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும் என்று. அதைத்தான் பவுல் சொல்லுகிறார். இந்த 4ஆம் அதிகாரம் பிலிப்பியர் 11 13 வரை வாசித்து பார்ப்போம். என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணப்படவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்ப எந்த இடத்திலே பவுல் சொல்கிறார் என்று சொன்னால், அதாவது அவருடைய வாழ்க்கையிலே அதாவது எந்த நிலைமையிலே நான் இருந்தாலும் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் உயர்ந்திருக்கிற நிலை, தாழ்ந்திருக்கிற நிலை வரலாம். ஆனால் எந்த நிலையாக இருந்தாலும் நாங்கள் மனரம்யமாய் வாழுவதுதான் நமக்கு தேவன் கற்றுத்தருகிற பாடம். பவுலுக்கு கற்றுக் கொடுத்தது போல நமக்கு கற்றுத்தருகிற பாடம் அதுதான். அப்போ பாருங்கள், ஆண்டோட ஊழியத்துக்கு கண்டு வந்த இன்றைக்கு எத்தனையோ பேர் விசேஷமாக இந்த மிஷனரிகளை நீங்கள் எடுத்து பாருங்கள். எத்தனையோ வசதி குறைந்த நாடுகளிலே அவர்கள் அந்த மக்களோடு தங்களை அடையாளப்படுத்தி கொண்டு வசதியாய் வாழ்ந்த, மேலை நாடுகளிலே வசதியாய் வாழ்ந்தவர்கள் சாதாரணமாக ஒரு ஏழை மக்களோடு கூட அவர்கள் தன்னுடைய வாழ பழகி கொண்டார்கள். அவர்கள் அப்படி ஆண்டவரை அறிவித்தார்கள் என்று நாங்கள் வரலாற்றிலே ஒவ்வொருவருடைய மிஷனரிமார்களுடைய சாட்சிகளையும் கேட்கிறோம். அப்ப நமக்கு பாருங்கள், இப்ப நாங்கள் இந்த ஐரோப்பா தேசத்திலே வாழுகிறோம். திடீரென்று நாங்கள் ஸ்ரீலங்கா போனால் எங்களுக்கு இங்கத்த வசதி போல் அங்கே இருக்காது. ஆனால் வேதம் சொல்றது எல்லாவற்றையும் நாங்கள் பழகிருப்போம் என்று சொல்லி, தாழ்ந்திருக்கவும் வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் என்று பவுல் சொல்ற. என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே, அதுதான் மிக முக்கியம். வேறு வேறு காரியத்துக்கு நாங்கள் சொல்லலாம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று. ஆனால் பவுல் எந்த இடத்துல இதை சொல்லுகிறார்? வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எல்லாவற்றிலும் குறைவுபடவும் பட்டினியாயிருக்கவும் நான் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். எனவே தேவைகள், அடிப்படை தேவைகள் ஆண்டவர் சந்திக்கிற தேவனாக இருக்கின்றார். இப்ப இன்றைக்கு அளவுக்கு மிஞ்சின இதிலே மக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நமக்கு தேவையானதை தேவன் ஒரு நாளும் அவர் சந்திக்காமல் விட மாட்டார். ஏனென்றால் வசனம் அப்படி சொல்கிறது, நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இருந்ததையும் காணவில்லை என்று சொல்லி. எனவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் ஒன்றும் குறைபடாத வண்ணம் நிறைவாய் அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆரம்பத்திலே நாங்கள் பார்த்தோம், அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று. அடுத்தது, அவருடைய மேய்ப்பராய் இருக்கிறபடினாலே நாங்கள் குறைபட மாட்டோம். அவர்களை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிற தேவன். சங்கீதக்காரன் சொல்கிறார், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்கிறார். அதே போல இயேசு சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும், நீங்கள் வேறொன்றுக்காக கவலைப்பட வேண்டாம் என்று. அடுத்தது நீங்கள் பார்த்தால், கொடுங்கள் அப்பொழுது கூட கொடுக்கப்படும் என்று இயேசு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். சங்கீதக்காரன் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, இதயத்தின் வேண்டுதலை அறிந்து செய்வார். இறுதியாக நாங்கள் பொறுமையை குறித்து பார்த்தோம். எந்த நிலைமையிலும் மனரம்யமாக நாங்கள் வாழப்பட வேண்டும் என்பதை நாங்கள் பார்த்தோம். எனவே அவர் குறைவுகளை நிறைவாக்குற தேவன், தேவைகளை சந்திக்கிற தேவன். எனவே 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் 5000 பேருக்கு போஷித்த தேவன் இன்றும் அற்புதம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். எனவே நாங்கள் அவருடைய வார்த்தையை நம்பும் பொழுது அவர் எது குறைபட்டாலும் நமக்கு ஒன்றும் குறைபடாமல்
அவர் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். எனவே இந்த வார்த்தைகளை கேட்டு நாம் ஆணுடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்தவர்களாக நாங்கள் துதித்து ஜெபம் பண்ண போகிறோம். குறைவுகளை நிறைவாக்குவார், தேவைகளை சந்திப்பார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எழுந்து நிற்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாடல் ஒன்றை நாங்கள் பாடுவோம். பெர்க்மன் ஐயா பாடுகிறார். சிங்கக்குட்டிகள் பன்றிரக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையிலேயே 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 ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைகள் உண்டு. நாங்கள் துதித்து அந்த பாடலை நாங்கள் பாடுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. பாடுவோம். குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. Thank you.
குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன். கர்த்தருடைய வார்த்தை கேட்டு நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய வார்த்தை ஆழமாய் நம்புவோம். கானாவூர் கல்யாணத்திலே குறைவுகளை நிறைவாக்கின தேவன் எங்கள் நடுவிலும் இன்றைக்கு குறைவுகளை நிறைவாக்க அற்புதம் செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார். உங்களுக்கு என்ன தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார். உங்கள் தேவைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். தேவனுக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் சந்திக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்ற கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் என்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீர்களோ அன்று முதல் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம். எனவே மரியாள் சொன்னது போல இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள், அப்பொழுது நாங்கள் அற்புதத்தை காண முடியும். அல்லேலூயா. நன்றி செலுத்துவோம் ஆண்டவருக்கு. ஆண்டவர் எல்லா தேவைகளையும் என்ன உங்களுடைய வாழ்க்கையிலே குறைவா இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்கள். அவர் உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திப்பார். அவர் உங்கள் மன விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுவார். அவர் ஐஸ்வர்ய சமணராயிருக்கிறார். அவருடைய மகிமை செல்வத்தினால் கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கி நடத்துகிற தேவன். நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி, ஆண்டவரே, நாங்கள் இந்த உம்முடைய சமூகத்திலே குடிமை ஆராதித்தவுடைய வார்த்தையை கேட்டோம். நீர் இன்றும் ஜீவிக்கிறேன். ஆண்டவரே, கானாவூர் கல்யாணத்திலே ஆண்டவரே தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி அங்கிருந்த குறையை நீ நிறைவாக்கி கொடுத்தீர். இன்றைக்கும் ஆண்டவரே தேவ ஜனங்களுக்கு என்னென்ன தேவை என்பதை நீர் ஒருவரை அறிந்து அவர்களுடைய தேவைகளை சந்திக்க நீர் போதுமானவராயிருக்கிறீர். தேவனுடைய பிள்ளைகள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீரே தேடும் பொழுது எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன இயேசுவே, ஆண்டவரே, நீர் ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரும் நீர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க கர்த்தர் ஒவ்வொருவரை நடந்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் 5000 பேருக்கு போஷித்து கொடுத்தது ஆண்டவரே. நீர் ஆண்டவரே அப்பா, உம்மால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. நீர் எல்லாவற்றையும் செய்ய போதுமானவராயிருக்கிறீர். இதோ மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாய கர்த்தர், என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றொன்றோ என்று சொல்லியிருக்கிறேன். நேரத்திலும் ஆண்டவரே, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும். கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைவிடாத வார்த்தையின்படி கர்த்தர் குறைகளை நிறைவாக்கி தேவைகளை சந்தித்து அற்புதங்களை அதிசயங்களை உங்களுடைய ஜனங்களுக்கு நீ செய்ய போதுமானவராயிருக்கிறபடி நான் வந்து கோடான கோடி தோற்றேன். இயேசு நாமத்திலே பிதாவே, ஆமென். தொடர்ந்து சார் வந்து பாடி நாமத்தியதும் குறைவுகளை நிறைவாக்குற கர்த்தர் நம்முடைய கர்த்தர். அவரை அண்டிக் கொண்டு வாழ்க்கை செலுத்தும். தண்ணீரும் ரசமாகும், நற்காற்றை ரசமாகும், குறைவெல்லாம் நிறைவாகும், விசுவாசம் துளித்தோங்கும். தண்ணீரும் ரசமாகும், நற்காற்றை ரசமாகும், குறைவெல்லாம் நிறைவாகும், விசுவாசம் துளித்தோங்கும். ஒன்றும் குறைவுபடாது என்றும் இருந்தாலும் கொடுப்பதில் தாராளம். ஆண்டவன் பக்தர் நீ, அன்பு கொண்ட அண்ணன் நீ, தெய்வம் நீ. ஆண்டவன் நீ, பக்தர் நீ, அன்பு கொண்ட அண்ணன் நீ, தெய்வம் நீ. நம்பிக்கை இழந்தாலும் சரீரமே துவண்டாலும்
வார்த்தை மாறாது, என்றென்றும் முடியாது. நம்பிக்கை இருந்தாலும் சரீரமே துவனாலும் உன் வார்த்தை மாறாது, என்றென்றும் முடியாது. ஆபிரகாமின் தேவன் நீர், வாக்கை நிறைவேற்றிடுவீர். சந்ததிகள் எழுந்திடுமே, துதித்துமை பாடிடுவீர். ஆபிரகாமின் தேவன் நீர், வாக்கை நிறைவேற்றிடுவீர். சந்ததிகள் எழுந்திடுவீர், துதித்துமை பாடிடுவீர். அந்நியும் வசமாகும், அதிகாட்சி ரசமாகும், குறைவெல்லாம் நிறைவாகும், விசுவாசம் துளிக்க ஒன்றும். தண்ணீரும் வசமாகும், அதிகாட்சி ரசமாகும், குறைவெல்லாம் நிறைவாகும், விசுவாசம் ஒன்றும் குறைவுபடாது. நீரென்றும் இருப்பதனால் ஒன்றும் குறைவுபடாது. நீரென்றும் இருப்பதனால் சர்வவல்ல தேவன் நீர், அற்புதங்கள் செய்திடுவீர். அதிசயங்கள் செய்வதிலே உமக்கு நிகர் யாருண்டு? சர்வவல்ல தேவன் நீர், அற்புதங்கள் செய்திடுவீர். அதிசயங்கள் செய்வதிலே உமக்கு நிகர் யாருண்டு? குறைவுகளை நிறைவாக்குற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். உங்களுடைய எல்லா குறைவுகளையும் கர்த்தர் தீர்ப்பார். விசுவாசத்தோடு நாங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்தி நாங்கள் துதிக்க போகிறோம். எல்லோருமா துதி வரையில் செலுத்துவோமா? அல்லேலூயா. எங்கள் குறைவெல்லாம் நிறைவாக நாம் சொல்லியிருக்கிறார். ஆகவே தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மகிமை தேவனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மகிமை தேவனே, உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தரால் நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாக கிடக்கும் உம்மை நம்பினோர்க்கு குறைவு இல்லையே. சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாக கிடக்கும் உம்மை நம்பினோர்க்கு குறைவு இல்லையே. எளியவனே மறப்பது இல்லை, எளியவனே மறப்பது இல்லை, நம்பினோரை கைவிடுவதில்லை. அவன் உம்மை விட்டு விலகுவதில்லை. எனக்கு இல்லாம போனாலும் உம் கிருபை எனக்கு போதும் ஐயா. எனக்கு இல்லாம போனாலும் கிருபை எனக்கு போதும் ஐயா. அன்னக்கண்ணி ஆனாலும் இல்லாம போனாலும் எனக்கு போதும் ஐயா. என் இயேசு நாதா போதும் ஐயா. எனக்கு இல்லாம போனாலும் உம் கிருபை எனக்கு போதும் ஐயா. சுத்தத்தாரும் உச்சத்தாரும் என்னை மறந்தாலும் நீர் என்னை மறந்ததில்லையே. சுத்தத்தாரும் உச்சத்தாரும் என்னை மறந்தாலும் நீர் என்னை மறந்ததில்லையே. தாய் மறந்தாலும்
ஜீவனே ஆனாலும் மரணமே ஆனாலும் ஜீவனே ஆனாலும் நீரின்றி எவரும் இல்லை உம் துணையின்றி வாழ்வு இல்லை எனக்கு இல்லாமல் போனாலும் உம் கிருபை எனக்கு போதுமையா எனக்கு இல்லாமல் போனாலும் கிருபை எனக்கு போதுமையா. ஆமாண்டவரே, எங்களுக்கு என்ன எல்லாம் போனாலும் உம்முடைய கிருபை எங்களுக்கு போதும் என்று சொல்லி நாங்கள் பாடுகிறோம். தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. ஜெபம் செய்ய போகிறோம். நன்றி அப்பா, நன்றியோடு சர்வ வல்லமையுள்ள தேவனை ஸ்தோத்திரம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்வது நன்றி செலுத்துகிறோம். ஜெபம் செய்வோம், ஒருமனப்படுவோம். உள்ளத்திலே சமாதானத்தை கட்டளப்படும். உள்ளத்தின் பாரங்கள் வேதனைகள் எல்லாம் அகன்று போக முடியாது. தேவ சமூகத்துக்கு வந்து பாரங்களை அவர் மேல வைத்து கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலனாய். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக அப்போது இதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார் சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறேன். கர்த்தாவே, இந்த இடத்துல தேவனுடைய நாமத்தை உயர்த்தவும் உம்முடைய நாமத்தை போற்றவும் இந்த இடத்துல கூடி வந்தோம். ஆவியானவர் தாமே எங்கள் மத்தியில் அசைவாடி இன்றைய நாள் எங்கள் குறைவுகளை நிறைவாக்கி இருக்கிறதுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சரீரத்தின் பாடுகள் எல்லாவற்றையும் ஆண்டவரை சுமந்து தீர்த்தவர். ஆண்டவரே, வருத்தங்களோடு வேதனோடு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தேவ விடுதலை கட்டெடுத்து இந்த நாளும் சுகபலன் உண்டாகணுமா நாங்கள் சொல்லிக்கிறோம். ஒவ்வொரு சிலுவை நாங்கள் மறைத்து ஒப்புக் கொடுக்கிறோம். மறுமுறை இந்த இடத்துல கூடி வரும் வரை தெய்வீக சமாதானமானது செய்யட்டும். பொருட்படுத்தி வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களின் பரவல். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனோடு இடைவிடாத அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்யோன்ய ஐக்கியமும் நம்ம அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென் ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.